arithmetic operators addition, subtract, multiplication. And இங்க division கிடையாது, inverse இருக்கு. ஓகேங்களா? சார் ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ்ல வெறும் டெஃபினிஷன் மட்டும் தான் எழுதியிருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கல. அது நம்ம பார்த்துக்கலாம். அது எக்ஸாம்பிள் வரும்போது பார்த்துக்கலாம். அது என்னன்னா a equal to cos theta sin theta minus sin theta cos theta. ஓகேங்களா? a டிரான்ஸ்போஸ் என்ன வரும்? ஆக்சுவலா அது மேட்ரிக்ஸ் வரும்போது அது வரணும். அதான் நான் சொன்னேன், நான் நடத்தும்போது சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் உனக்கு கற்றுக் கொடுக்கல. அதுக்கு ஏன்னா இப்போ நான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் உனக்கு தெரியாதுல்ல. அதனால தான் இன்னைக்கு வந்து ஆப்ரேட்டரை பத்தி நான் பேசலாம்னு பார்த்தேன். ஆப்ரேட்டரை பத்தி பேசின பின்னாடி உனக்கு வந்து ஈஸியாயிடும். என்ன காரணம் ஈஸியாயிடும். சரிங்களா? நான் இதை சொல்லி ஆர்த்தோகோனல் மேட்ரிக்ஸ் எப்படி வருங்கிறது உனக்கு தெரியாது. இதை நீ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரும். மல்டிபிகேஷன் தெரியணும்ல. நான் உனக்கு மல்டிபிகேஷன் கற்றுக் கொடுக்கல. நான் நேற்று நடத்தும் போது எட்டுல சொல்லிட்டு தான் முடிச்சேன் நினைக்கிறேன். மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் வரும்போது திரும்ப இதை பார்ப்போம் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் இதை என்ன படிக்கல, நம்ம படிச்ச பின்னாடி உனக்கு கிளியரா வரும்னு சொல்லிருந்தேன் கடைசியா கான்செப்ட்ல. அப்ப இது ரெண்டே மல்டிபிகை பண்ணா ஐடென்டி வரும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நம்ம வேற எக்ஸாம்பிள் எடுத்து போட்டலாம். சரிங்களா? சரி, இப்போதைக்கு நம்ம ஆபரேட்டர் ஆஃப் த அரித்மெடிக் இது மேட்ரிக்ஸோட இது கான்செப்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அப்ப எப்பவுமே ஆபரேட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன வர வேணும்? 2 மேட்ரிக்ஸ் வேணும். கரெக்ட்டுங்களா? அடிஷன் சப்ட்ராக்ட் வேணாவே என்ன வேணும்? 2 மேட்ரிக்ஸ் வேணும். அப்ப என்னென்ன மேட்ரிக்ஸ் எடுக்க போறீங்க? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்க போறீங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்க போறீங்க. எப்படி வேணா எடுக்க முடியுமா? அது ஒரு கொஸ்டின். ஒரு அடிஷன் சப்ட்ராக்ட்க்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பா வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் ஏஐஜேங்கிற ஒரு பார்ட் இங்க வந்ததுன்னா பிஐஜேன்னு நம்ம நோட் பண்றேன். அப்படி நோட் பண்ற மீனிங் என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் பின்னு இருக்கும். ரெண்டும் சேம் ஆர்டரா இருந்தா தான் அடிஷன் சப்ட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா பண்ண முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். எந்த மேட்ரிக்ஸ் வேணாலும் நம்ம ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. இஸ் நாட் பாசிபிள். அப்ப என்ன சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்பாங்க. அப்ப only order should be equal, then addition and subtract is possible. Otherwise is not possible. ஓகேங்களா? ஓகே சார். எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நோ சார். ஓகே. அப்ப என்னாச்சு? ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துட்டேன். 1 2 3 4 5 6. பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன். 2 4 5 7 8 9. ரெண்டையும் ஆட் பண்ண முடியுமா? क्वेश्चन மார்க். So find A plus B, A minus B. இந்த क्वेश्चन. நோன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எப்படி சொல்றீங்க? சார் இங்க வந்து 3 rows இருக்கு, 2 columns இருக்கு. இங்க வந்து 2 rows இருக்கு, 3 columns இருக்கு. So order of A does not equal order of B. அப்ப order of A is not equal to order of B. Therefore addition and subtract not possible. Matrix addition and subtract not possible. ஓகேங்களா? எஸ் சார். சரி, அடிஷன் அண்ட் சப்ட்ராக்டரோட ரூல் என்னன்னா இதுதான் ரூல். ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றீங்கன்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணணும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் இதுதான் டெஃபினிஷன். அடிஷன் அண்ட் சப்ட்ராக்டரோட பேசிக் ஃபார்முலாவே இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்டிஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆன பின்னாடி அடுத்தது மூவ் பண்ணணும். இந்த கண்டிஷனுக்கு மூவ் பண்ணணும். சரிங்களா? சார். பார்த்தலாமா? எஸ் சார். ஓகே. A equal to 2 7 3 8 4 3. B equal to minus 2 3 4 minus 7 2 minus 2. So find A plus B and A minus B. Find this one. Any idea? First A plus B எழுதிட்டு A ஓட மேட்ரிக்ஸ் B ஓட மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணிருங்க. A ஓட மேட்ரிக்ஸ் 2 7 3 8 4 3 plus B ஓட மேட்ரிக்ஸ் -2 3 4 -7 2 -2. ஓகேங்களா? எஸ் சார். இப்போ என்ன சொன்னேன்? டெஃபினிஷன் கிளியரா பாத்துக்கோ. கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆட் பண்ணணும். இதுதான் டெஃபினிஷன்.
மேட்ரிக்ஸ் ஏல இருக்கிறதையும் பி இருக்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்னா? எனி ஐடியா? சார் 2 plus minus 2. வெரி குட். அதான். அப்ப 2 plus minus 2 minus 2. 7 ஆ plus சார். 3. 3 plus 4. 8 minus 7. 4 plus 2. 3 minus 2. ஓகேங்களா? எஸ் சார். அப்ப என்ன ஆகும் இதுல? 2 minus 2 வந்து 0. 7 plus 3 வந்து 10. 3 plus 4 வந்து 7. 8 minus 7 வந்து minus 1. 4 plus 2 and இது வந்து என்ன 1 ஆகும். கரெக்டாமா? ஆ சார். டவுட் இருந்தா கேட்டுக்குமா, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதான் வந்து a plus b. ஆ சார். சரி, a minus b நீயே போட்டுருன்னு நினைக்கிறேன். a minus b க்கு a plus b க்கு என்னது? ஃபர்ஸ்ட் அதை எழுதிடுவேன். எப்படின்னு எழுதுவீங்க? இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது என்ன எழுதணும்? ஆர்டர் ஆஃப் a equal to 1 2 3 3/2 equal to order of b. இந்த கண்டிஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளத்தை போட ஆரம்பிங்க. சரிங்களா? ஆ சார். எங்க எழுதுவீங்க? இந்த இடத்துல எழுதிருங்க. இங்க வந்து இதுதான் சொல்யூஷன் ஆரம்பிக்குது. இதை இந்த பாயிண்ட் வந்து இங்க எழுதிருங்க. அப்ப சொல்யூஷன் பாசிபிள் ஸ்வீட் இதை எழுதிருங்க. சரியாமா? ஓகே சார். சரி, இப்போ a minus b உங்களால போட முடியும்னு நினைக்கிறேன். a minus b. a ஓட மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கீங்களா? a ஓட மேட்ரிக்ஸ் இல்ல சார், ஒரே செகண்ட் மட்டும் ஒரே நிமிஷம் நான் வந்துடுறேன். ஆ சார். சொல்லுமா, a ஓட மேட்ரிக்ஸ் என்ன? சார் a ஓட மேட்ரிக்ஸ் வந்து 2 plus 2 2 என்னமா 2 7 हाँ सर 2 7 3 8 4 3 4 3. இங்கட b ஓட மேட்ரிக்ஸ் minus 2 3 4 minus 7 2 minus 2. அப்ப மைனஸ் பண்ண தெரியும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் மைனஸ் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம், எந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்ல நினைக்கிறேன். அப்படி சொல்லுங்க. 2 plus 2. வெரி குட், சூப்பர். 7 minus 3. வாவ். 3 minus 4. 8 minus 8 plus 5. வாவ், சூப்பர். அந்த தப்பு பண்ணுவேன், இப்ப பண்றதில்ல. வெரி குட். 4 minus 2. 3 plus 2. அவ்வளோதாம்மா. இந்த மிஸ்டேக் குறைச்சிட்டேன். வெரி குட். அந்த மிஸ்டேக் முந்தி பண்ணிட்டு இருந்தீங்க. சூப்பர். ஓகே, இப்போ என்னாச்சு? சார் 4 4 1 சார் minus 1 மறக்க கூடாது. 13 2 and then 5. அப்ப கால்குலேட்டர் அலோடுங்கற அப்படி உனக்கு என்ன டவுட் இருந்தா கால்குலேட்டர்ல போட்டுக்கோ. கால்குலேட்டர் அலோடு தானே? எஸ் சார். ஓகே, அப்ப இது பண்ணிக்கலாம். சரியாமா? அப்ப அடிஷனல் சப்ட்ராக்ட் புரிஞ்சிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, காப்பி பண்ணிட்டியாமா? ஒரே செகண்ட் காப்பி பண்ணிக்கிறேன் சார்.